நடிப்பாரு. பஞ்சதந்திரத்துல 5 பேர்ல ஒரு ஆளா இருக்க மாட்டாப்ல. ஏங்க பேச்சுலரா நடிப்பாங்க. இந்த போக்கிரி படத்துல அடிச்சு அடியில தீனி விடுமால எல்லாரும் இருங்க நான் ஒரு ஃபேன் தான் சார். மேல வாங்க வாங்க சார். நீங்க தான் தலைவர் ஃபேன்ன்றீங்கல்ல. உண்மையிலேயே நீங்க வந்து சிவனை உண்மையிலேயே கும்பிடுறீங்க அப்படின்றது உண்மைன்னா நீங்க மேல வாங்க. தமிழன் ஒரு நிமிஷம் அவருக்கு எலிவேஷன் கொடுக்குறதுங்க. ஸ்ரீமன் ப்ரோ, ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஃபார் யுவர் காஞ்சனா மூவி. உங்களோட உங்களோட பண்ணுக்காகவே அந்த படத்துல நான் நிறைய டைம் பாத்துருக்கேன். அதுவும் தர்காக்கு வெளியே நீங்க ரோட்ல படுக்கிற சீனுக்காகவே நான் அவ்வளவு ரசிச்சு பார்த்து சிரிச்சு அழுதுருங்க. உண்மையாவே குணச்சித்திரமா நடிப்பாரு. எல்லாமே நல்லா இருக்கும், பக்காவா இருக்கும். அவர் வாய்ஸ் நல்லா இருக்கும். குணச்சித்திரமும் நடிப்பாரு, கதாபாத்திரமும் நடிப்பாரு. சேது படத்துல அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா ஒருத்தரை மைக்ல வர வைக்கிறதுக்கு எம்மோ போய் சொல்லுவீங்க எல்லாரும். மைக்ல வர வைக்கிறதுக்கு எல்லாரும் போஸ்ட் யாராவது ரிமூவ் பண்ணுங்க. ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. போஸ்ட் நான் கம்முனு இருங்கப்பா, வெளிய போயிட்டு வாங்கப்பா. போஸ்ட் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. என்னது மறுபடியும் சொல்லுங்க. மொமெண்ட் ஷேர் பண்ண விட மாட்டேங்குது. அவர் அழகா அந்த போயிட்டு பர்மிஷன் கேட்பாரு. பேச போறோம். ஓஸ்ட்ங்க இத வந்து மாத்துங்க. இல்ல ப்ரோ, இது ஒரே நிமிஷம். அந்த போக்கிரி படத்துல சொல்லுவீங்களா, அவன் அடிச்ச இடி உலன்னு ஒரு காமெடி பண்ணீங்களா, அதுக்கெல்லாம் சிரிச்சு வயிறு புண்ணாச்சு ப்ரோ. அதை விட வில்ல படத்துல டயலாக் இருக்கும் பாருங்க, சரியா இருக்கும். சரியான வில்ல இவரு அதுல. ஆமா, உன்னை போல ஒருவனா அதுல போயிட்டு பந்தோபஸ்து கேட்பாரு. அந்த சீன்லாம் சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஐயா விஜய் இன்ஸ்பயர் பண்ணி நடிச்சீங்க பாத்தீங்களா அந்த சீன்ல, வேற லெவல். போக்கிரி படத்துல லிஃப்ட் நிறுத்தி மாமா இத பாப்பாரு பாருங்க. அதெல்லாம் என்ன ஒரு ஃப்ரெண்ட் இத விட எப்படி செய்வான், அந்த மாதிரிலாம் இருக்கும் அது. இல்லங்க, உன்னை பொருளோட விஜய் இன்ஸ்பயரா வச்சு ஒரு கேரக்டர் பண்ணாரு பாருங்க. அங்க நிக்கிற தலைவன் வேற லெவல் கேரக்டர் ப்ரோ அது. ஐயா சஞ்சய் படத்துல விஜய் வந்துட்டு அப்படி ஆக்குவார. இல்ல ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விட்டு இல்ல இவர்தான் செம்ம ஆக்டிங். செம்ம இது பாடுறத அதுல இருந்து ஒரே மெட்ராஸ் பையன் ஒரே நிமிஷம். அந்த இது வாத்தி கம்பிங்களா லாஸ்டா ஆட முடியாம தப்போஸ்ட் ஆடுவீங்களா, அதுக்கெல்லாம் நான் பெரிய ஃபேன் ப்ரோ. ஐயா அவரே ஒரு சீன் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரு. எல்லாரும் ஒரு சீன் சொல்றீங்களா. வாத்தி கம்பிங்களா ஆட தெரியலன்னு அவனே சொல்றான், சஞ்சீவே சொல்றான் அவனுக்கு ஆட வரல அப்படின்ட்டு. இதுல வந்து என்ன இங்க அதிகமா இருக்காங்க, தயவு செஞ்சு மேல இருந்து பேசுங்க. அதுவும் எங்க அண்ணாத்தெல்லாம் உசுர கொடுக்காரு, உங்களுக்கு வந்து பேசிருங்க. ஐயா நாங்க போட்டோ எல்லாம் வைக்க மாட்டோம். எங்களுக்கு யார பிடிக்கும் அவங்க போட்டோ தான் வைப்போம். நீ போட்டோ வச்சு தான் பேசணும்னா நீ வாயே திறக்காத. நீங்க வந்து என்னோட போட்டோ இருக்குங்க, என்னோட ஒரிஜினல் போட்டோ தான். வாங்க பேசலாம், மேல வாங்க. இல்ல அவர் செலிபிரிட்டி, நீங்களும் செலிபிரிட்டி, போட்டோ வைக்கிறீங்க. நாங்கெல்லாம் வச்சா அது போட்டோ பார்த்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க. நாங்கெல்லாம் போட்டோ வச்சு என்ன பண்ண போறோம்? ஏண்டா இல்ல அந்த ஸ்ரீமனா அவனா எவனோ ஒருத்தன் போட்டோ பார்த்து ஒரு நிமிஷம் யாரும் உள்ள வர உன்னோட படத்தை பார்த்து உனக்கு நீ வந்து பண்ற காமெடிக்கு விசில் அடிச்சு கை தட்டி என்ஜாய் பண்ணாங்க. எங்களை போட்டோ வச்சாதான் பேசுன்னு சொல்ற நீயே நீ படத்துல 130 ரூபா 190 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கினோம்னா நாங்க மேல வந்து எங்க வீட்டை பேச வலிக்குதுன்னா நீங்களே எதுக்குடா வந்து பேசிட்டு இருக்கிற? எவ்வளவு தப்பான மனநிலை அது. நம்ம கிட்ட பேசணும்னா இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்ன்ற நினைக்கிறாங்க. விஜய் கூட சேர்ந்தாலும் இப்படி ஆயிடுறாங்கப்பா. அதுவும் ஒரே சாரி, நீ வேற அவர் வந்து போய் யார்ட்டனா சொல்ல போற, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு வந்துட்டு சீன் வரும்ல ஜனநாயகம்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் மெட்ராஸ் ப்ரோ. இப்ப அவர் வாய்ஸ் ஆப் காமன்ல இருந்து யாரையா ஒருத்தர் கூட்டு வர்றாரு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் வருது. கேக்குதா எல்லாருக்கும்? சொல்லுங்க. கேக்குது கேப்டன் ப்ரோ, கேக்குது. ஓகே ஐயா, டிஎஸ் ஸ்ரீமன், நாங்கள் மரியாதை நிமித்தமாக உங்களை எங்கள் ஸ்பேஸில் சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறோம். கமெண்ட்ல கூட வந்துட்டீங்க, அப்படியே மேல மட்டும் வந்துருங்க. எப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களாப்பா. எல்லாரும் கொஞ்சம் டேக் பண்ணி ஒரு டேக் இருங்க. கொஞ்சம் உள்ள வர வரைக்குமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என்ன கேக்குறேன், கொஞ்சம் சீரியஸா சொல்றேன். அப்புறம் நான் எல்லாரையும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஆமா, நான் மேல வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வந்துடவே கூடாதுன்ற மாதிரி தானே எல்லாரும் பேசுறீங்க. நான் உள்ள வாங்க ஸ்ரீமன் அண்ட் ஓடுகளி விஜய்னு டீசெண்டா போட்டிருக்கிறேன்.
இதுக்கு மேல நான் டீசெண்டா எப்படி போடுறது? நீங்க டைட்டில் மாத்திரம் வருவாரு. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ரீமன் ப்ரோ நீங்க லிசனர் ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ரீமன் ப்ரோ நீங்க லிசனர்ல இருந்தாலும் சரி அதர் லிசனர்ல இருந்தாலும் சரி, நான் சொல்றது கேட்டுங்க. உங்களோட ஸ்கெட்ச் மூவில பெர்ஃபார்மன்ஸ பார்த்து நான் உங்களுக்காக விசில் அடிச்ச ஆளு. ஏன் கூட பேச நீங்க ஸ்பேஸ் வர மாட்டீங்களா? டேய் இந்த படத்தை போய் தேடிட்டு வந்தேடாரி. சரி எனக்கெல்லாம் ஸ்ரீமன் ப்ரோ பிடிக்கும்டா. லைட் ஆஃப் பண்ணி அவரை கொல்லுவாங்கடா அந்த படத்துல. நீ என்ன போடுற பிட்டு, நான் போடுறேன் பருப்ப. ஸ்ரீமன், நீங்க ஒரு படம் உங்களுடைய தில்லு படத்தை மாதிரி ஒரு படம் ஒண்ணு நடிச்சீங்க. படத்துல ஓப்பனிங் சீனா இவர் வந்து பங்கு வச்சுக்கிட்டு ட்ரைனிங்க்கு இவர் வந்து ரன்னிங் ஓடுவாரு. அடேங்கப்பா, அம்மா பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இவரு வந்து போலீஸ்க்கு ட்ரைனிங் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் தெரியுமா? நான் 6 பேக் நான் போலீஸ்க்கு ட்ரைனிங் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கென்னமோ நீங்க வர வைக்கிற சொல்ற மாதிரியே தெரியலையே. ஒரு சொல்லிட்டு இவரு எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? இப்படி பேசினா நாங்களாவது பேசுவோம். இப்போ கபிலன் ப்ரோல்னா மேல வருவாரு, நாங்களாவது பேசலாம். ஒரே நிமிஷம் ஜனநாயகம்ல ஒரு சீன் கொடுத்ததுக்கு எல்லாம் சீமன் வந்து புது கேரக்டர்ல நடிச்சாருன்னா அந்த படம் ஹிட் ஆயிரும். அதனால அவர் எத்தனை புது டைரக்டர் வாழ வச்சிருக்காரு. அவரெல்லாம் தப்பா பேசாதீங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், கூப்பிட்டா வருவாரு. இல்ல ப்ரோ ஒரே நிமிஷம். அந்த ஜனநாயகம்ல ஒரு சீன் கொடுத்ததுக்கு இவன் இவ்வளவு முட்டு கொடுக்குறான் விஜய்க்கு உட்காந்து. தப்பா பேசுறாங்க. சேது படத்துல லாஸ்ட்ல ஸ்கிட் அடிச்சு பைக் விழுவீங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்து சில்லறையை சதற விட்டேங்க. அண்ணாத்த அவர் பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டு மீடியாவை சந்திக்க பயப்படுறாரு, இவர் நம்ம ஸ்பேஸுக்கு வர்றதுக்கே பயப்படுறாரு. மொத்தத்துல விஜயும் விஜய் ஃப்ரெண்டு நம்மள பார்த்தா பயப்படுறாங்க. சரி விடுங்க ஐயா. அந்த ரணகலத்திலேயே ஒரு விஜய் படம் மேல ஏத்திருக்கீங்களா? சூப்பர்யா. இந்த மேல ஷேர் பண்ணாங்க பரதேசி பரமேஷ் ஐயா. மேல ஏதோ ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஐயா, மேல ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல அதெல்லாம் ப்ரொடெக்டட் போர்ட்லாம் தூக்கிடலாம், பிரச்சனை கிடையாது. லாக் பண்ண ஐடிலாம் எப்பலாம் போஸ்ட் தூக்கலாம். இல்ல இந்த இதுக்கு வந்து அப்ரூவ் வாங்கி தான் பண்றாங்க. திமுக இன்னும் ஒன்றும் சும்மா ஒன்றும் பண்ணல. திமுக உங்களுக்குலாம் முன்னாடியே பலந்துனவங்க. எலெக்ஷன் கமிஷன்ல அப்ரூவ் வாங்கி தான் பண்றாங்க. இது ஒரு தேர்தல் அறிக்கை, அது இருக்கு. தற்கொலைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? வேணா நான் கமெண்ட்ல போடுறேன் அந்த நோட்டீஸ். ஐயா நாளைக்கு எங்க பிரச்சாரம் பண்ணா? திருப்பூரா? தெரியலங்க, பாப்போம் நாளைக்கு அது வருமா. நாளைக்கு திருப்பூர் தான் சொல்றேன். இல்ல சொல்ல முடியாது. அவன் வந்து நாளைக்கு கேன்சல் பண்ணாலும் பண்ணுவான், திடீர்னு கேன்சல் பண்ணுவான், திடீர்னு ஓகே பண்ணுவான். ஜாதகம் அங்க சுழி இருக்குல்ல, அந்த என்ன சூழின்னு சொல்லுவாங்க, சூழி போட்டு அது என்ன சொல்லுதோ அதைப்படி ஜாதகர் என்ன சொல்றாரோ அதைப்படி தான் செய்வாரு. எனக்கு ஒரு கேள்வி. ஸ்டூடண்ட் வந்து அருமையா டாபிக் ஆரம்பிச்சு விட்டாங்க. வணக்கம் கபிலன். ஸ்ரீமான் வந்து எங்க கீழே லிசனர்ஸ்ல வந்தாரா? இங்க காணுமே. அவன் புலி படத்துல விஜய் காலை பிடிச்சிட்டு உட்காந்து நம்ம காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான், விட மாட்டான். கமெண்ட்ல ஒன்றும் இல்லை ஸ்லோவன். ஸ்ரீமனுக்கு ஆக்சுவலி என்னன்னா, ஸ்ரீமனுக்கு அங்கே ரீச் இல்லை. வந்து கேட்டாப்புல, கபிலா அந்த மாதிரி கொஞ்சம் ரீச் பண்ணி கொடு, நீ நான் சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் டீயில் சண்டை போடுவோம், நீ அப்படியே சண்டை போட்டினா எனக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும், எனக்கு ரீச் வாங்கி கொடு அப்படின்னு. அவ்வளோ பெரிய நடிகர், சீனியர் நடிகர், 25-30 வருஷமா இருக்கிறாரு. அவரே என்கிட்ட கேட்கும் போது அப்புறம் நான் என்ன பண்றது ஸ்லோபன்? என்னன்னு போட்டாரு கபிலன் கமெண்ட்ல? அவரு விஜய்க்கு வக்காலத்து வாங்கி சண்டை போடுறாரு. நான் இல்ல என்னங்க விஜய் வந்து கரூர்ல மாதிரி ஓடி போனாப்லையா, நேத்து கூட சைக்கிளை விட்டுட்டு ஓடி போயிட்டாப்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ஆதார் கார்டை எடுத்து போடு, ஆதார் கார்டில் என்ன இருக்கும், அட்ரஸ் இருக்கும், போட்டோ இருக்கும். கரெக்டா ஸ்லோபன்? என் போட்டோ அட்ரஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் இருக்கு, கரெக்டா? எல்லாருக்கும் தெரியுமே. அதான் அப்புறம் ஏன் இது தெரிஞ்சு ஒரு மனுஷன் வராம இருக்கிறாப்புலன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன், டேய் பரமேஷ், நீ என்ன பிரசாந்த் பொண்டாட்டியா? இல்ல இது ஸ்ரீமான்ட்ட மட்டும் இல்ல, இது வந்து இல்ல ஸ்லோபன் ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்லோபன் ஒரு நிமிஷம். டேய் பரமேஷ், நீ என்ன பிரசாந்த் பொண்டாட்டியா? அவன் ட்வீட்டா மேல எடுத்துருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்லு, நீ பிரசாந்த் பொண்டாட்டின்னா சொல்லு, நான் அதுக்கேற்ற மாதிரி மரியாதை கொடுத்துக்கிறேன். இல்ல பிரசாந்தே பல பேருக்கு பொண்டாட்டி தான், நீ பிரசாந்துக்கு பொண்டாட்டியா? பிரசாந்த் டி-ஷர்ட் வாங்கி பொழைக்கிறவையா? டேய் பரமேஷ், நீ பிரசாந்த் பொண்டாட்டினா மேல ட்வீட் ஷேர் பண்ணு. இல்ல நீ பிரசாந்தோட பிரசாந்தோட பொண்டாட்டி இல்லன்னா நீ மைக்கான் பண்ணி பேசு. பேச மாட்டாங்க. இந்த விஜயும் பயந்தாங்கொழி தான், அவனுக்கு கூட இருக்கிறவனும் பயந்தாங்கொழிங்க தான் அவனுங்க.
கொஞ்சமாச்சும் தைரியமா இருங்க. ஏன் விஜய் மீது தொடர் நடிக்கை சாவுறீங்க? அதான் விஜய் ஒரு போட்டா ஃபேன்ஸ் ஒரு போட்டனா? இல்ல இல்ல, அது தவறான வார்த்தை. பயந்தாங்குழிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இல்ல விஜய்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. அதே கெட்ட வார்த்தை. புரியல. பொட்டனா என்ன கேள்வி? பொட்டக்குடி எப்படிடா சொல்லுவ நீ? புரியல கபிலன். ஒரு கட்சி விஜய்ங்கிறதே கெட்ட வார்த்தை தானங்க. ஒரு நிமிஷம்ங்க கபிலன், நீங்க ஸ்பேஸ் போஸ்டருக்கு நாங்கெல்லாம் வரோம். ஒரு கட்சி தலைவரை நீங்க ஆபாச முறையில பேசுறதை எங்களால ஏத்துக்க முடியாது. ஆமா, போடா விஜய்ன்னு சொல்லுங்க, யாரும் கேட்க மாட்டோம். யாரு கட்சி தலைவர்? அவன் லியோல அவனை தேவடியா பையன் சொல்றான். அப்ப அவன் என்னடா சொல்றாரு? அது படம், இது பாடம். படத்துல தேவடியா பையன் சொல்றவன் நேர்ல போடா விஜய். இல்ல நிஜத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பிறந்தாப்புல. ஐயா வேணாம் ஐயா. கபிலன் ப்ரோ, நீங்க என்ன பெரிய விஜயோ? இதுல என்ன இருக்கு? அவன் போட்டாவே போட்டிருக்காங்க. அப்ப கபிலன் வீடியோ பாத்தீங்களா? இவரு வந்து எஸ்எஸ்சி சந்திரசேகர் மேல துண்டை போட்டுக்கிட்டு முதல்ல துண்டு போட்டு வேட்பாளருக்கு வந்து கை கட்டினாரு பாத்தீங்களா? வண்டியை விட்டு கீழே இறங்க மாட்டேங்குது, அப்பங்காரரு மாடியை விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாரு. ஆக இது எங்க இருந்து வருதுன்னு இப்ப புரியுதா? பிளட் மாடியில போய் நின்னுக்கிறாரு சாரு எஸ்ஐசி சந்திரசேகர் பெரியப்பா. ஏங்க அவனே ஒரு ஸ்டேஜ்ல பெருமைக்கு எனக்கு தமிழே பெருசா வராது அப்படின்னு சொன்ன நாய் தானே அவன். தமிழ் பெருசா வராது. நீ செஞ்ச பாவம் தான் இப்ப நீ அனுபவிக்கிற. உன் புள்ளைய உன்னை வீட்டுல சேர்க்கல என்ன? உன் புள்ளைய நீ பாக்கணும்னாலே அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நீயே உன் புள்ளைய பாக்கணும். அந்த லட்சணத்துல இருக்கிற எத்தனை பேர்? அவன் பேர் என்ன? ஸ்ரீகாந்த். எத்தனை பேரோட நடிகரோட வைத்தறிச்சல கொட்டியிருப்ப. எல்லாம் அப்பன் செஞ்ச பாவம் புள்ளைய வந்து பாதிக்குது. இப்ப புள்ள செய்யற பாவம் நாளைக்கு அவன் புள்ளைய கொண்டு வந்து பாதிக்கும். உண்மையான இளையதளபதி சரவணன் விட்டீங்களே. கபிலன், ஒரு ஜோசியர் வந்து சொன்னா போல விஜயோட ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த நேரத்துல வந்து விஜயோட அப்பா விஜயை விட்டு தள்ளிவதுதான் நல்லது, அப்பதான் விஜயால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா போல. அதே ஜோசியர் தான் பொண்டாட்டி விட்டு தள்ளி வரும்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஆமா, அசல் அவன் வந்து ஜோசியக்காரனை ஃபாலோ பண்றான். நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும், விஜய் என்ன பண்றான்னு தெரிஞ்சு போயிடும். சொல்ல வந்தாப்புல ஸ்லோபன். சொல்லுங்க ஸ்லோபன், இப்ப என்ன உங்களுக்கு டீல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தலைப்புச் செய்திகள் சுருக்கமா பண்ண வாசிக்கணுமா? சொல்லுங்க ஸ்லோபன். இல்ல இங்க எல்லாத்தையும் சுருக்கமான எல்லாத்தையும் ரிஹான் மைக்ல தான்டா இருக்கிறாப்புல. வேணா ஹாய் சொல்லு சொல்லு. இல்ல இந்த ஸ்ரீமன் எல்லாம் கூட இருக்கிறான். அப்பனை துரத்தி விட்டான் பாத்தீங்களா? அதான் பில்லு படத்துக்கு அப்புறம் வாய்ப்பே குடுக்கலங்க ஸ்ரீமனுக்கு. ஐயோ ஒரே நிமிஷம். சாரிப்பா, மைக் கொடுக்குறப்பெல்லாம் அன்மியூட் பண்ணி விட்டேன். சாரி. இல்ல அவரு இப்போ ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, நான் அதை படிக்கவா? மன்னிக்கணும் சகோதரே, நான் சினிமா ரசிகன். அரசியல் வேறு, தொழில் வேறு, நட்பு வேறு. படம் எடுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டேனா? இல்ல எனக்கு பட வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து கேட்டேனா? இல்ல நான் வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து கேட்டேனா? இல்ல இன்சூரன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். கூப்பிடுறேன் கபிலன், ஒரு நிமிஷம் கேளுங்க. வேட்பாளராக நிக்கிறவனே 49 படமா 48 படமா வேட்டைக்காரன் படத்துல நடிச்சு வந்தான். புரியுதா உங்களுக்கு? ஸ்ரீமன வில்லு படத்தை பத்தி பேசுறீங்க நீங்க. கபிலன் ஸ்ரீமான் அவர் வந்து அந்த செந்தில் ஒரு படத்துல வருவார்ல, அடிக்கடி வந்துட்டு வண்டியில ஏறி போயிடுவார். அந்த மாதிரி போறா போல ஸ்ரீமன். அதெல்லாம் ஒண்ணு கலர் டிப்பில் வச்சிருக்கணும். இருங்க வேதா, ஒரு பஞ்சு டைலாக் ஒரு நிமிஷம் பேசக்கூடாதா? விஷயத்துல சிம்பிளா சொல்லவா, அவரு ட்ரிகர் பண்றாராமா நம்மள. இல்ல எதுக்கு சொன்னாரு அதுதான் தெரிஞ்சாகணும். இல்லங்க, ட்வீட்ல வந்து அவருக்கு ரிப்ளை போட்டாக்க ஆதார் கார்டு போட்டுட்டு தான் அவரு ஆதார் கார்டு போட்டாக்க தான் அவருக்கு வந்து அப்படியே ரூல்ஸ் பெரிய அப்படியே அண்ணன் பட அம்பி விக்ரம் இவரு அப்படியே வண்டி எடுத்தா அந்த கோடை தாண்டி போக மாட்டாரு. அந்த எல்லோ கோடை தாண்டி நிக்க மாட்டா, கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் நிப்பாரு இவரு. 5 லட்சம் பேர் சைன் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டாதான் ஆன்சர் பண்ணுவேன். இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம். இந்த இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒருத்தர் வண்டியில வந்துட்டு இன்னும் எத்தனை பேர் குடும்பத்துல தாலி இருக்க போறான்னு சொன்னாங்க.
அதே மாதிரி நேத்து கூட ஒரு இதுல போய் ஓட்டு கேட்கும் போது அவர் குடும்பத்தையே பார்க்கல, மக்கள் எங்க பார்க்க போறான்னு கேக்குறாங்க. இன்னொரு வீட்டுல வெள்ளியில நாம் தமிழர் போகும்போதே அவங்க என்ன கேக்குறாங்க, விஜய் வரக்கூடாதுன்றாங்க. இல்ல வேதா, இங்க இவ்வளவு பாரு. நெகட்டிவிட்டி இருக்கு. இல்ல கபில ஒரு நிமிஷம். இவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கு. இவ்வளவு நெகட்டிவிட்டியே இந்த ட்விட்டர்ல உட்காந்து பாக்குறான். இதெல்லாம் போய் விஜய்ட்ட பேசுவானா என்னன்னு தெரியல. இங்க உட்காந்து அவனை முட்டு கொடுத்துட்டு இருக்கான். வேதா, கரூர்ல 42 பேர் இறந்தாங்க. விஜய் ஏன் நேர்ல போய் கரூர்ல போய் பார்க்கல? 112 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் ஏன் பணம் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டதுக்கு, சி ஐ எம் ஆக்டர், ஐ எம் பாலிட்டிஷியன், ஐம் நாட் ஏ பாலிட்டிஷியன், நான் அரசியல்லாம் பேச விரும்பல, நான் நடிக்கிறேன். ஏங்க அவங்க டிஎல்ல அவங்கள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நெகட்டிவிட்டி. நீங்க நெகட்டிவா பேசுறீங்க. யாரும் இறந்துட்டாங்கன்னு ஏன் பேசுறீங்க? அண்ணனுக்கு ஒரு பீஜம் போடுங்க. விஜய் பத்தி பேசுறதுக்கு என்ன பாசிட்டிவிட்டி இருக்கு வைப்பு யார்? இல்லங்க அவங்க இப்ப நீங்க என்ன பண்ணோம்னா, நான் வழிகளை தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு பிளாஸ்டர் போட்டு ஒரு பிஜிஎம் பின்னாடி போட்டீங்கன்னா, இவன் நம்மால்டா அப்படின்ட்டு வந்து ஆர்த்தி பண்ணுவாங்க. நம்ம பாலிடிக்ஸே பேச வேணாம். ஸ்டீமன்ட்டை கூப்பிட்டுக்கிட்டேன், சார் எனக்கு ஒரு டவுட் சார், ஏதோ விஜய்க்கு ஏதோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஏதோ ஆபரேஷன் நடந்ததாமே, உண்மையா பொய்யா? கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்களா சார் மட்டும் நான் கேட்பேன். இது என்ன அரசியலா? இது தனிப்பட்ட ஒரு இதுதான், விசாரிக்கிறது தானே சொன்னீங்கன்னா நாங்களும் இல்ல கபிலம் ப்ரோ, ஆக்சுவலா இந்த இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பொங்கினாப்ல மத்த படங்களுக்கும் பொங்கிருக்காரு அவரு. நான் ஒரு ட்வீட் எல்லாம் செக் பண்ணேன், அத பத்தியும் கேட்கறேன். ஜனநாயகனுக்கு மட்டும், அதாவது இங்க வந்து அரசியல் பேச மாட்டேன், சினிமா தான் பேசணும். வந்தமா ஜனநாயகனுக்கு மட்டும் முட்டு கொடுத்தமா போனோம். இவங்க போட்ட கபிலம் ப்ரோ போட்ட கமெண்ட்டை கண்டுக்கவே கூடாது, அதுக்கு போய் ரிப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இது என்ன லாஜிக்ல பண்றான்னு தெரியல. ஏங்க அப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு அப்படின்னாக்கா, அவரோட நண்பருக்கு ஆப்போசிட்டாவே இவர் பேசுறாரா? அப்படி சொல்லி வர்றீங்களா நீங்க? அதெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஒண்ணு பண்ணீங்க தான். அப்ப அவரே வைப்பாரா, அவரே எடுப்பாரா அப்படின்னு ரகுவரன் சார் சொன்ன மாதிரியே இருக்குது. இல்ல இவங்கெல்லாம் சினிமால தான் இருக்காங்க, எடிட் ரெஃபரன்ஸோட ரிலீஸ் ஆயிருக்கு, அது இவங்களுக்கு தெரியாதா? ஒரே நிமிஷம். ஒருத்தன் என்னடானா இங்க உட்காந்து முட்டு கொடுத்துருக்கான் விஜய்க்கு, இன்னொருத்தன் என்னடானா ஒரு நடிகையை கொண்டு வந்து வீட்டுல வாடகைக்கு வச்சிருக்கான் விஜய் பாக்கணும்னு. ஆமா, இன்னொருத்தர் என்னடானா அது சின்ன தளபதி சீரியல் தளபதின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு மாடியில ஏத்தி காஃபி போட்டு கொடுக்கலாம் வந்து. இல்ல இவங்கெல்லாம் வந்து பண்ற தப்புக்கு துணையா போறாங்க, இல்ல அதை சப்போர்ட் பண்ணி போறாங்க. அதனாலதான் அண்ணன் கூட இருக்காங்க. நண்பா இது தப்பு நண்பா அப்படி சொன்னாலும் தூக்கி போட்டுருப்பாரு அண்ணன் கேரக்டர், அவ்வளவுதான். அதனால கூடயே இருக்கிறாங்க. சூப்பர் நண்பா, ஓகே, நாளைக்கு வேற இருந்தாலும் சூப்பர் நண்பா, அதுக்குதான் பொண்டாட்டி தப்புன்னு சொன்னது தூக்கி போட்டாப்ல. அண்ணாத்தா இவங்களுக்கு எல்லாம் கடைசியில அந்த வாய்க்கரிசின்னு ஒண்ணு போடுவாங்களா, அதெல்லாம் இவங்களோட கை தானே போடும். ஐ மீன் இவங்களோட சார்ந்தவர்கள் கைதான் போடவே போடாது. அதை பத்தி சீமன் சார் வந்து என்ன நினைக்கிறாரு? ஒர்த் இல்லையா உண்மையாலுமே? நீங்க அட்லீஸ்ட் குடும்பமாவது தெரியும், அவங்க ஏதாவது அண்ணனை டார்ச்சர் பண்ணிருக்காங்களா, அந்த உண்மையில நீங்க சொல்லலாம்ல. அண்ணனுக்கு சப்போர்ட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா. ஐயா ஒரே நிமிஷம், அந்த பிரேக்கிங் நியூஸ் மட்டும் வந்திருக்கு. இப்பதான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள திரிசா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அது ஆதவர்ஜனா தாங்க விடுவான். இதுக்கு முன்னாடியே விட்டுருக்காங்க ஒரு வாட்டி. திரிஷா வீட்டுக்கும் ஆதவர்ஜனா வீட்டுக்கு எல்லாம் ஒரே டைம்ல வந்தது. எல்லாம் அப்ப பாதுகாப்பு கேட்கறதுக்கு பண்ற இதுதான் இதெல்லாம். சம்பந்தமே இல்லாம இப்ப வடிவக்கரிசி வீட்டுல பாம்பு எவனா அந்த மாதிரிதான் திரிஷாவும். அவங்க என்ன ஃபேமஸ் இப்ப? அவங்க வீட்டுல எவன் போய் பாம்பு போட போறான்? அவனுங்க எல்லாம் கலப்பி விட்டு அவங்களுக்கு ஒரு பிரிவு வாங்க பாப்பானுங்க. சரி, மணி 10 கலாச்சு முடிச்சுமா பேச. என்ன அண்ணாத்த விளையாடுறீங்களா? நாளைக்கு தமிழ் நியூஸ் தானே, வெயிட் பண்ணுங்க. என்ன சீக்கிரமா போறீங்க? அண்ணாத்தா இது என்ன அண்ணாத்தா, 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்கினவங்க நார்மல் டேஸ்லயும் நாளைக்கு லீவு தான். நீங்க க்ளோஸ் பண்றதா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் க்ளோஸ்லாம் பண்ண மாட்டாரு ஒயிட் பியர், நீங்க தான் கம்முனு இருங்க. சரி, இல்லனாலும் நான் இந்த கருத்தை இப்ப சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இல்ல அந்த டாக்டர் தங்கச்சி ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன கேசஸும் வந்து ரியலிஸ்டிக்கா பார்த்தேன். அதே சொன்ன கேரளா பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு கலீகு கிட்ட பேசும்போதும் அதே வைப் வந்தது. பிளஸ் வீடுகள்லயுமே பார்த்தேன். அவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது நான் சொல்றேன். நான் என்ன சொல்லணும்னா,
அவங்க வந்து சும்மானா வெளியில இருந்து பார்த்து விஜய் நல்லா இருக்கு கண்டிப்பா வந்துருவாங்க அப்படி. அவன்லாம் நான் போட மாட்டேன்னு. ஏன் போட மாட்டேன்? டேய் அவன்லாம் அவ்வளவு ஒர்த் இல்லைன்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னாதான் தெரியுது. இப்போ இவங்க சொன்ன கேட்டகரி எப்படின்னா, நம்ம சொல்றதே காதுக்குள்ள வாங்க மாட்டாங்க. வாங்கினா மாறிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. அண்ணனை டிஃபெண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை, நல்ல விஷயம் எதுவும் கிடையாது, தெரியும் அவன் பண்றது தப்புதான் தெரியும். இவங்க எப்படின்னா, வீட்டுல கஷ்டப்படுற ஒரு ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்கன்னா அதை பத்தி புரிஞ்சிக்காம ஒரு புருஷன் இருப்பான். அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறான் குடும்பத்துக்காக அப்படின்னு இல்லாம ஊதாரித்தனமா பெண்களும் இருப்பாங்க. ரெண்டு ரெண்டு சைட்லயும் இருக்காங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படி சொல்லணும், ரெண்டு பக்கத்துலயும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பக்கத்துல இருக்கவன் படுற கஷ்டம் தெரியாது. நாளைக்கு அவன் இல்லைன்னா, இல்ல அந்த அவனோட சப்போர்ட் இல்லைன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒய்ஃப் இல்லைன்னா அந்த பிரச்சனையை சப்போர்ட் ஃபேஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ இது இல்லையே அப்படின்ட்டு. அந்த மாதிரி அது வரைக்கும் இந்த அக்கறை பச்சைன்ற மாதிரி சும்மா பார்த்துட்டு நல்லா சும்மா பேசிட்டு போறவங்க கிட்ட வந்து குழந்தை நல்லபடியா நல்லா இருந்தீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசுவாங்க. பக்கத்துல இருக்கவனை கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கு அது இவன் வந்து குடிக்கிற தண்ணி கிடைக்காம வேலை இது செய்யாம கடனை வாங்கி இழுத்து விட்டானா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இல்ல, கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு கேஸ் வராததுக்கே ஸ்டாலின் வந்து குறை சொல்லிட்டு இருக்கான். என்ன ஸ்ட்ரக்சரு ஒண்ணுமே புரியாம பேசுறான். நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுவான்? ஒரு ஹேண்டில் இல்லாம நாளைக்கு வந்து சுத்தமா இது வரைக்கும் காப்பாத்தி வச்ச ஒரு ஸ்ட்ரக்சரலான விஷயத்த கொலாப்ஸ் பண்ணிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டான். இப்பயே கேட்கறது ஆளு கிடையாது. ஆஸ்திரேலியாவுக்கு போய் படுத்துக்கிட்டாரு, என்னன்னு போய் நீ கேட்ப. அப்ப வந்து வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இது தப்பு அது தப்புன்னு ரிக்ரெட் பண்ணுவாங்க. அப்ப போய் நீங்க என்ன பண்ண முடியும்? இவங்களோட பேஸே என்னன்னா, அவன் சொன்ன ஒரு கருத்தை எடுத்து நீ பேசலாம், அத பேச மாட்டாங்க. ஒரு மாற்றத்துக்கு வந்து மாற்றத்துக்குன்னா ஆல்ரெடி இப்போ சீமான கூட போட்டு போலாம் இல்லையா? ஏடிஎம்கே ப்ரிஃபர் பண்ண ஏடிஎம்கே போடலாம். இல்ல உங்க கட்சி சுயேட்சையா நிக்கிறவங்க கூட இவன் நல்லவன் என் ஏரியாவுக்கு பண்ணான் அவனுக்கு போட்டு போனான். கண்ணுக்கு எதிர பக்கத்துல வந்து அடிபட்டு செத்து போறான், அவனை போய் பார்க்கல ஒரு ஆளு. இப்ப இவங்க சப்போர்ட் பண்றாங்கல்ல, விஜய் என்ன வரணும், நாங்க 2 பேரும் போய் வாக்குச்சாவடி போடுவோம். இவங்கெல்லாம் அந்த கரூர்ல மாட்டிக்கிட்டு அவங்க கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை நசிங் செத்து போச்சுன்னா அப்பதான் இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. ஐயோ அவங்களுக்குலாம் வந்து அந்த சுச்சுவேஷன்ல இருக்கணும், அதை அப்படியே நேர்ல பார்த்து அது அப்படி உங்களுக்கு டிராமாவானாதான் திருந்துவாங்க இவங்கலாம். மற்றபடி வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போறாங்க. இந்த கள்ளத்தொடர்பை வந்து கடந்து போற மாதிரி நார்மலைஸ் பண்ற மாதிரி 41 பேர் செத்து போனாங்க, ஒரு குழந்தை செத்து போச்சு, போன மாசம் ஒருத்தர் செத்து போனா, இது எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து போற மனநிலைக்கு இவங்க வராங்க. அதுதான் எனக்கு ஷாக்கிங். அவங்க சொன்ன பாயிண்ட்டுமே இவங்க வந்து உள்வாங்காம பேசுறாங்க. இது சமூகமாவே ரொம்ப தப்பா போய் முடியும். ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. அது தெரிஞ்சு ஒருத்தன் வந்து செத்து போயிட்டான், இவன் போய் கேட்கல, அது வந்து உன் மனசுல ஒரு துளி கூட ஒரு கொஸ்டின் உனக்கு உனக்கு கொஸ்டின் அந்த எழலைன்னா அப்ப நீ எந்த அளவுக்கு மழுமட்டியா இருக்க? உன் கையில வந்து ஒரு பவர் இருக்கு ஓட்டு போடுறதுக்கு, நீ எங்க போய் எடுத்துட்டு போய் நிறுத்துவ நாட்டை? கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்த பேசல. ஒரே ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல உனக்கு மாற்ற வேணும்னா சீமானு கூட போடுன்னு. அதான் நானும் சொல்றேன், உனக்கு டிஎம்கே பிடிக்கல ஏடிஎம்கே பிடிக்கலையா, உனக்கு மாற்ற வேணுமா? நான் ஸ்ட்ராங்காவே சொல்றேன். முடிச்சுக்கிறேன். அதான் இப்போ உனக்கு டிஎம்கே பிடிக்கல ஏடிஎம்கே பிடிக்கல, அவங்க ஒன்னும் பண்ணல தெரியல, உன் தொகுதிக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்கள போடு, அவங்களுக்கு ஓட்டு போடு. அது உனக்கு சீமானா இருந்தாலும் சரி, யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு போடு. தப்பி தவிர இந்த தற்கொலை போட்டு 5 வருஷம் நம்மள நம்ம சாகணும். கரெக்ட். நான் வந்து இப்ப டிஎல்ல திமுக பத்தி சம்பந்தமா இவங்க பண்ண இந்த திட்டம் ஒரு ஏழை அடித்தட்டு ஏழைக்கு போய் செயல்பட்டு இருக்கு, அவன் யூஸ் ஆயிருக்குன்னு வரும்போது நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நாம் தமிழர் அவன் கரெக்டான கொஸ்டின் ஒண்ணு கேட்கறான், ஒரு ஏழை எளியவங்க கிட்ட போய் நிக்கிறான், அவனுக்கு வந்து ஒருத்தங்க பப்ளிக் வந்து முன் வந்து அவன் கை காசை கொடுக்குறான், அதை நான் ஷேர் பண்ணுவேன். இப்ப நான் வந்து டிஎம்கேக்கு மட்டும்தான் சப்போர்ட், ஏடிஎம்கேக்கு மட்டும் அப்படி கிடையாது. நாங்க காமன் பப்ளிக் நல்ல கருத்து யாருக்கிட்ட வேணா போய் சேரணும், அதுதான் நாங்க ஷேர் பண்றோம். அந்த மாதிரி ஒரு மயில் கூட வந்து டிவிகே சைட்ல இருந்து நான் பாக்கல. எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அண்ணனை இது பண்றாங்க. டே அவன் மிதிப்பட்டு செத்து போனா கூட எனக்கு கவலை கிடையாதுடா. ஏன்னா அந்த மாதிரி பல பேர் இறந்து போறாங்க, அதையும் நீங்க தாண்டி பேசுறீங்க. அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான மக்கள் இருக்கிறாங்க.
ஏன்னா நீ மக்கள் பிரச்சனையை பேச வரணும், உன் பிரச்சனையை வந்து பேசிட்டு இருக்கேன்னா அதை எப்படி நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன்? ஒரு காமனா டிஎல்ல பாக்குறோம், ஒரு உண்மையாலவே ஒரு நில வளங்களை பத்தி பேசும்போது ஓகே நல்ல பாயிண்ட், நீ ஷேர் பண்ணனாதான் பப்ளிக் இது நினைக்கிறான்னு நினைப்பான். நாளைக்கு ஆட்சியில வந்து சீமான் வந்தாலும் சரி, ஸ்டாலின் சார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்க வந்து மக்கள் கிட்ட இருக்க கருத்தை எப்படி பார்ப்பாங்க? நீ வந்து இந்த மாதிரி உன்னோட கருத்தை இங்க பப்ளிக்ல வெளிப்படுத்தும் போது ஓகே இதை எதிர்பார்க்கறாங்கன்னு போய் சேரும் போது அதை பண்ணுவாங்க. புரியுதா? அதுக்கு நீ ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணணும்ல. உண்மையிலே மாற்று கட்சி அப்படின்னு யோசிக்கும் போது நீ வந்து டிஎம்கே நல்லா பண்ணியிருக்காங்க எங்க ஏரியாலாம். ஸோ உன்னோட ஏரியா பொறுத்து நீ டிசைட் பண்ணலாம், இவங்க கிட்ட பவர் இருந்தா இது நடக்கும், இது நடக்காதுன்னு. அது ஒரு அப்ரோச். இல்ல உண்மையாலே மாற்றத்துக்கு பண்ணணும்னா திராவிட அரசியல்ல இருந்து உண்மையாலே பசுமை நோக்கி இயற்கை சம்பந்தமா போறது வந்து ஒரு 15 வருஷமா வந்து என்டிகே பண்றாங்க. நான் எங்க பாக்குறேன்னா சீமான் சார் வந்து அந்த சின்ன வேட்பாளர்கள் வந்து உன்னை என்னை மாதிரி இளைஞர்கள் வந்து பேசுறான். அவன் வந்து தெளிவா அந்த ஏரியால இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசுறான். அப்ப நீ வந்து அதை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லையா உன்னோடைய சேர்ந்தே உன்னோட ஏரியாவுக்கு நல்லது பண்ணியிருப்பான், அந்த அரசியல் மற்ற கட்சி சப்போர்ட் இல்லாமலே நல்லது பண்ணியிருப்பான், அவன் இன்னைக்கு சுயேட்சா நிற்பான், அவன் என்கரேஜ் பண்ணிட்டு போ. கண்ணு முன்னாடி தற்குறித்தனமா எனக்கு என்ன இப்போ ஆட்சிக்கே வரல, இப்ப நீ வந்து கேக்குற ஒரு தார்மீகமான பொறுப்பு ஏத்துக்காம இப்ப கேக்குற ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாம 2.5 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆக போகுது, நீ வந்து இன்னும் கூட ஒரு பப்ளிக் அட்ரஸ் பண்ணி ஒரு நேஷனல் இஷ்யூவோ ஒரு தமிழ்நாடு ரிலேட்டடா இஷ்யூவோ ஸ்பான்டேனியஸா ஒரு கொஸ்டினை கேட்டு ஆன்சர் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியமோ அறிவோ சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சா இல்லாத உனக்கு எப்படி நான் வேலிடேட் பண்ணுவேன்? இப்பயே இல்ல, நாளைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து பிரஸ் கூப்பிட்டு எங்களோட கருத்தெல்லாம் கேட்டு இது பண்ணிடுவியா? அது இல்ல நீ அடித்தட்ட எலைட்டாவே. இப்ப எலைட் வந்து ஐயோ நான் கூட ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு வந்து உண்மையாலவே அங்க நடக்கிற கஷ்டம் தெரியாது. உண்மையாலே தண்ணியில இறங்கி நடந்து வெள்ளத்துல மாட்டி அந்த பிரச்சனை தெரியாது அவனுக்கு. வெளியில நின்று ஐயோ பாவம் இல்ல பசிச்சா எப்படி இருக்கும், ஆனா பசிச்சா எப்படி இருக்கும்னு தெரியாது. வாயில தான் அது நான் ஒரு போட்டோ எடுத்து போட்டு பேர் வாங்குறேன், உன்கிட்ட காசு இருக்கு நான் அதை பண்ணிட்டேன், அதுக்கான பலனை நான் எதிர்பார்க்கறேன் ப்ரொமோஷன் பண்ணி.